என் சித்தி சிறுகதை. ஆசிரியர் ரோஜா அவர்கள். அப்பொழுதுதான் படுக்கையை விட்டு எழுந்து வெளியில் வந்தேன். சமையல் கட்டிலிருந்து வந்த நளினா, பால் கொட்டி போய்விட்டது, சீக்கிரமாக போய் பால் வாங்கி வாருங்கள் என்றாள். அவள் புடவை தலைப்பை பற்றி கொண்டே நிழலை போல தொடர்ந்து வந்த சிறுமி சாரு, இல்லப்பா, அம்மா தான் பாலை கொட்டிவிட்டாள், பால் ஒன்றும் தானாக கொட்டி போகவில்லை என்றாள். சாருவின் இந்த வார்த்தைகள் என்னை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. மழலை மாறாத குழந்தை உள்ளத்திலிருந்து அவ்வளவு அர்த்த புஷ்டியான விஷயம் எப்படி எழுந்ததோ எனக்கு தெரியவில்லை. இதற்குள் மெல்லிய குரலில் என்னவோ முணுமுணுத்து கொண்டே சமையல் கட்டை நோக்கி சாருவையும் இழுத்து கொண்டு விரைந்தாள் நளினா. துண்டை உதறி தோளிலே போட்டுக்கொண்டு கொல்லைப்புறத்து கிணற்றடிக்கு சென்று அவசரமாக பல் துலக்கினேன். ஏதோ சந்தர்ப்பவசமாக அங்கு வந்த பால்காரனை கூப்பிட்டு மீண்டும் பால் கொடுக்கும்படி கூறிவிட்டு வழக்கம் போல மாடியறைக்கு பத்திரிகை படிப்பதற்காக சென்றேன். சண்டித்தனம் செய்யும் வண்டி குதிரை மாதிரி எனது சிந்தனை சற்று நேரம் தடுமாறிவிட்டு பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. 10 ஆண்டுகளுக்கு முன் நான் தொழில் கல்வி படித்து கொண்டு இருந்தேன். ஒரு நாள் முன் இரவு நேரம், மழைக்காலம். ஹூ குக் ஹூ என்று அலறிக்கொண்டு சென்ற ரயில் வண்டி ஆராய்ச்சி புத்தகத்தில் ஈடுபட்டு இருந்த என்னை கலைத்தது. மழை நின்றுவிட்டதா என்று ஜன்னலை திறந்து பார்த்தேன். மழை சற்று விட்டு இருந்தாலும் தூவானம் விடவில்லை. பிசு பிசுவென்று தூறிக்கொண்டே இருந்தது. மறுநாள் பரீட்சை எழுத வேண்டியதை நினைத்து கதவை தாளிட்டுவிட்டு மீண்டும் கவனமாக புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். சித்தி சித்தி என்று யாரோ மெதுவாக கதவை தட்டிய சத்தம் கேட்டது. புஸ்தகத்தை மூடி வைத்துவிட்டு தாழ்வாரத்தின் வழியாக சென்று கதவை திறந்தேன். வாடை காற்று விர் என்று உள்ளே வீசியது. தூங்கி வழிந்து படித்து கொண்டு இருந்த என் முகத்தின் மேல் பட்டவுடனே எனக்கு மெய் சிலிர்த்தது. குளிர் பல்லை கிட்டுகிறதே என கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்த நளினா அப்பொழுதுதான் மின்னிய மின்னல் ஒளியில் என் முகத்தை பார்த்தாள். ஆஹா என்று அலறிவிட்டாள். கையிலே வைத்திருந்த வெண்கல உருளி கீழே நழுவி விழுந்து விட்டது. இந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த என் சித்தி திடுக்கிட்டு எழுந்தாள். எலி உபத்திரவம் அதிகமாகிவிட்டது, சற்று கூட நிம்மதியாக தூங்க முடிவதில்லை என முணுமுணுத்து கொண்டு விளக்கை போட்டாள். எதிர்பாராத வண்ணம் என்னை சந்திக்க நேர்ந்த நளினாவுக்கு அந்த குளிரிலும் குப்பென்று உடல் பூராவும் வியர்த்து விட்டிருந்தது. மின்சார விளக்கின் ஒளியிலே அவள் முகத்தில் முத்து முத்தாக அரும்பியிருந்த வியர்வை துளிகளில் பிரதிபலித்த அவள் அழகை மிகைப்படுத்தியது. ஒருவாறு தன் நிலைமையை சமாளித்து கொண்ட நளினா வெண்கல உருளியை குனிந்து எடுத்துக்கொண்டு என் சித்தியை நோக்கி சென்றாள். என் சிறிய தாயார் சாருமதியை ஊரில் உள்ள எல்லோருமே சித்தி என்றுதான் அழைப்பது வழக்கம். நளினா, சித்தி, கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்களேன், அவர்கள் இந்த 8 மணி ரயிலில் தான் வருகிறார்களாம், பாலை பூனை குடித்துவிட்டது என்றாள். அடடா, இப்பத்தான பாலில் உரை ஊத்தினேன் என்று வருந்தினாள் சித்தி. நளினாவின் முகத்திலே வேதனையின் சாயை படர்ந்தது. அதை பார்த்தவுடன் என் மனதை என்னவோ செய்தது. சட்டென்று என் அறைக்கு சென்றேன். நான் குடிப்பதற்காக வைத்து இருந்த பாலை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினேன். முதலில் வேண்டாம் என்று மறுத்தாள். பிறகு என்ன நினைத்தாளோ அதை பெற்றுக்கொண்டாள். அவள் முகத்தில் நன்றி உணர்ச்சி பளிச்சிட்டது. என்னை ஏக்கம் நிறைந்த பார்வையோடு உற்று நோக்கிவிட்டு அங்கே இருந்து சென்று விட்டாள். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் சித்தியை பார்த்து, அவர்கள் என்றால் யார் என்று கேட்டேன். நாளைக்கு நிச்சயதார்த்தம், மாப்பிள்ளையோடு வரப்போகிறவர்களைத்தான் அவர்கள் என்று சொன்னாள் என்று சித்தி சொன்னாள். சித்தியின் வார்த்தைகள் சுத்தியால் அடிப்பதைப் போல என் உள்ளத்தில் தாக்கியது. கதவை தாழ் போட்டு வந்த சித்தி விளக்கை அணைத்துவிட்டு படுத்து கொண்டாள். என் மனதிலும் இருள் கவிழ்ந்து கொண்டது. ஆற்றங்கரையில் மண் வீடு கட்டி விளையாடிய வயதிலிருந்து நான் அவளை அறிவேன். பண்ணோடு இயந்த கீதத்தைப் போல அவள் என்னுள் ஐக்கியம் அடைந்திருந்தாள். என் நினைவு சுடர் அவள் மன விளக்கில் எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டிருந்தது. 3 வருஷங்களுக்கு முன்னால் தொழில் பயிற்சிக்காக வெளியூர் சென்று இருந்த நான் 2 தினங்களுக்கு முன்புதான் பரீட்சையை முன்னிட்டு வீடு திரும்பியிருந்தேன். அல்லும் பகலும் பரீட்சை புத்தகத்தோடு மன்றாடி கொண்டிருந்த எனக்கு வெளியே கிளம்ப அவகாசமே வாய்க்கவில்லை.
தொழில் கல்வியை பூர்த்தி செய்த பின்பு அவள் தந்தையின் மனதை மாற்றி அவளை மனம் முடித்து கொள்ளலாம் என்று மனப்பால் குடித்து வந்தேன். என் மனதிலே கொஞ்சம் நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் இப்பொழுது அடியோடு போய்விட்டது. மறுநாள் பரீட்சை எழுதிவிட்டு விரக்தி தோய்ந்த மனதுடன் வீட்டுக்கு வந்தேன். என் சித்தி அவளுக்கு முகூர்த்தம் நிச்சயமாகிவிட்டது என்றும் அவளை மணக்கப் போகும் பையன் அடக்கமானவன் என்றும் நல்ல பணக்காரன் என்றும் சொன்னாள். பூர்ண சாந்திரனின் முகப்பொலிவை கொண்ட அவளை அடைய அலைப்பாயும் என் மனம் பௌர்ணமி அன்று தன் நிலவு பொழியும் பூர்ண மதியை அடைய விரும்பி பொங்கி பொங்கி அல்லுறும் நீல கடல் அலைகளின் தன்மையைத்தான் நினைவூட்டியது. இருந்தாலும் ஏதோ இனம் தெரியாத ஒரு உணர்ச்சி என் மனதை வாட்டி வதைத்தது. சித்தி கோவிலுக்கு சென்று விட்டாள். வீட்டு தோட்டத்தில் வானத்தை பார்த்த வண்ணமாக நான் உட்கார்ந்திருந்தேன். அந்தி வேளையில் சூரியன் செய்யும் ரசவாத வித்தை கூட எப்போதும் போல எனது கவனத்தை கவரவில்லை. யாரோ தயங்கி தயங்கி அடி வைப்பதை போன்ற சத்தம் கேட்டு திரும்பினேன். உரிமையோடு தலை நிமிர்ந்து நடமாட வேண்டிய நளினா அவ்வாறு தயங்கி தயங்கி வருவதை காண என் மனம் துடிதுடித்தது. அவள் அழகிய முகம் அழுது அழுது சிவந்திருந்தது. அந்தி நேரத்தின் சிவந்த கிரணங்கள் அந்த சிவப்பை இன்னும் மிகைப்படுத்தியது. அவளது விழிக்கோணங்களில் துளிர்த்த கண்ணீர் முத்துக்கள் அவள் சொல்ல போகும் விஷயத்துக்கு கட்டியம் கூறுவது போல இருந்தது. சித்தி கோவிலுக்கு போயிருக்கிறாள் என்று நானே முதலில் பேச்சை ஆரம்பித்தேன். தெரிந்துதான் வந்தேன் என்றாள் நளினா தயங்கியவாறே. அவள் குரலில் ஏன் அவ்வளவு நடுக்கம்? பணக்கார பையனுக்கு மனைவியாக போகும் நீ என்னை காண தனியாக வரலாமா என்றேன். ஆ, தாங்களுமா அப்படி நினைக்கிறீர்கள்? இல்லை, இல்லவே இல்லை. உங்கள் அன்பு உள்ளம் எனக்கு தெரியாதா? தாங்கள் தான் இதற்கு வழி செய்ய வேண்டும் என்று விம்மலுக்கிடையில் கூறினாள். அவள் தந்தையின் மனப்போக்கை நன்கு உணர்ந்த நான், இனி நீ என்னை மணப்பது பற்றி மறந்துவிட வேண்டும். உன் தந்தையால் நம் உடலைத்தான் பிரிக்க இயலுமே தவிர நம் அன்பை ஒரு காலம் பிரிக்க முடியாது. நாம் மணந்தால்தான் அன்பு செலுத்த முடியும் என்று நினைக்காதே. என்னை இனி உன் உடன் பிறந்தோனைப் போல நினைத்துக்கொள் என்றேன் அவளுக்கு சற்று ஆறுதலாக. தங்களைத்தானே நான் நம்பியிருந்தேன். தாங்களே இப்படி மாறிவிட்டீர்களே. மனிதன் முயன்றால் முடியாத காரியமும் உண்டா? நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் உங்களுக்கு என் வேதனை தெரிந்திருக்கும் என்றாள். ஆம், பெண்ணுக்குத்தான் பெண் உள்ளம் புரியும் என்று சொல்லி என் சித்தி அவளை அணைத்து கொண்டாள். பிறக்கும்போதே தாயை இழந்த நளினா தாயின் அன்பான அரவணைப்பையே கண்டே இராதவள் வாஞ்சை வாய்ந்த என் சித்தியின் மொழிகளை கேட்டு சித்தியின் தோளில் முகம் புதைத்து உள்ளம் நெகிழ்ந்து விம்மி விம்மி அழலானாள். அப்போதுதான் கோவிலிலிருந்து வந்த என் சித்தி உணர்ச்சியின் வேகத்தில் தன் வசம் இழந்து சூழ்நிலையை அறவே மறந்து இருந்த எங்கள் வாய் மொழிகளை கேட்கும்படி நேரிட்டுவிட்டது. இரண்டாம் தாரமாக வயோதிகனான கணவனுக்கு மாலையிட்டு மறுமாதமே கணவனை பறி கொடுத்துவிட்டு மூத்தாள் மகனான என்னை தாய்மை உணர்ச்சியுடன் வளர்த்து உருவாக்கிய என் சித்தியும் ஓர் பெண்தானே. நன்கு பண்பட்ட உள்ளம் வாய்ந்த என் சித்தி புண்பட்ட அவள் இதயத்துக்கு ஆறுதல் அளிக்கட்டும் என எண்ணி நான் அங்கே இருந்து கிளம்பிவிட்டேன். 2 நாட்களுக்கு பிறகு அவள் வீட்டு வண்டிக்காரனை பார்த்தேன். கேட்டிங்களா சாமி கதையை? அம்மாவுக்கு இருந்தா போல புத்தி மாறி போய்விட்டது. அதனால் கல்யாணமே நின்று விட்டது. என் மனசே இதை பார்த்து சங்கடப்படுகிறது. எஜமான் மனசு என்ன பாடுபடுதோ பெற்ற மனசாட்சுங்களே என்று சோகத்தோடு சொன்னான். இதை கேட்டவுடன் என் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தவியாய் தவித்தது. நான் அடுத்த கணம் நளினாவின் வீட்டை நோக்கி ஓட்டமாக ஓடினேன். அவள் என்னை பார்த்தாள். இனி என்னை உன் சகோதரி போல நினைத்துக்கொள், ஹஹஹா என்று கத்தினாள். வாய் விட்டு சிரித்தாள். இன்னும் என்னென்னவோ உளறி கொண்டு இருந்தாள். அந்த மொழிகள் என்னுடைய இதயத்தை தீயென தகித்தது. அந்த வார்த்தைகள் அன்று நான் அவளிடம் சொன்னவைகள்தான். இதை என்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை. 2 கைகளாலும் தலையை அமுக்கி பிடித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். சித்தி வீட்டிலே அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தாள். என்னை பார்த்து மெதுவாகவே சிரித்தாள். அவளுக்கு பைத்தியம் பிடித்துவிட்ட விஷயத்தை சித்தியிடம் சொன்னேன். அதை கேட்டு மீண்டும் சிரித்தாள். சித்திக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று நினைத்தேன். சித்தி பேச ஆரம்பித்தாள். இது எங்களுடைய கூட்டு ஏற்பாடு. நானும் அவளும் சேர்ந்துதான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். சில நாட்களில் அவள் பைத்தியம் தானே தெளிந்துவிடும்.
ஆனால் அவள் பைத்தியம் என்று யாருமே அவளை மணக்க முன்வர மாட்டார்கள். நீ அவளை மணந்து கொள்வதில் ஒரு தடையும் இருக்காது என்றாள். எனக்கு சித்தி ஒரு தெய்வமாகவே தோன்றினாள். பெற்ற தாயை விட பெரிய தாயாக காட்சியளித்தாள். சித்தி, நீங்கள்தான் என் தெய்வம் என்று அவள் காலிலே விழுந்தேன். கையெடுத்து கும்பிட்டேன். சித்தி என்னை அன்போடு எடுத்து அணைத்து கொண்டு மனதார ஆசிர்வாதம் செய்தாள். 2 வருஷங்கள் கழிந்த பிறகு எங்கள் திருமணம் எந்த தடையும் இல்லாமல் ஜாம் ஜாம் என்று நடந்தது. கல்யாண பத்திரிகையை கையிலே வைத்துக்கொண்டு என் சித்தி சந்தோஷப்பட்டாள். எங்கள் திருமணத்தை முடித்து வைத்த என் சித்தி எங்கள் குழந்தையின் மழலை மொழியை கேட்கும் வரையிலும் இருக்கவில்லை. சித்தி நினைவாக என் குழந்தைக்கு சாரு என்று பெயர் வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, ரோஜா அவர்கள் எழுதிய என் சித்தி சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.